ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குப்பூஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா பொரியல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். உடம்புக்கு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். பாகக்காய் பொரியல். கசப்பு இல்லாமல் இருக்கும் பாவக்காய்ன்னு சொல்லுவாங்க. நான் கசப்பு இருக்கும், அதுதான் உடம்புக்கு நல்லது. இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க கிச்சனுக்குள்ளே போல் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பாவக்காயை வந்து எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கணும். அப்போ தான் பாவக்காயில் இருக்க கசப்புத்தன்மை கொஞ்சமாக குறையும். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுட்டேன். கடாய் நல்லா சூடாகட்டும். சூடான பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து கடலெண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்ட பிறகு நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருந்த பாகக்காயை வந்து சேர்த்துக்கிறேன். இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் 1/4 கிலோ அளவு வந்து பாகக்காய் வாங்கினேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இதை நல்லா வந்து வதங்கி வரணும். குறைஞ்சது பார்த்திங்கன்னா 5 நிமிஷம் இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி வரணும். இதில் இருக்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி கண்டென்ட் வந்து ரிலீஸ் ஆகும். அது நல்லா வந்து சுண்டிடணும். அப்போ தான் பாவக்காயில் இருக்க கசப்பு வந்து கொஞ்சமாக கம்மியாகும். இன்னும் நல்லா வந்து வேகணுன்றதுக்காக பாகக்காய்க்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அப்போ தான் நமக்கு டக்குன்னு வந்து ஃப்ரை ஆகும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. பாவக்காயில் இருக்க தண்ணி கண்டென்ட் எல்லாம் நல்லா வத்திருச்சு. இந்த மாதிரி இடைவிடாமல் நல்லா வந்து கலந்து விடணும். அப்போ தான் பாவக்காயில் இருக்க தண்ணி எல்லாம் நல்லா வற்றி நல்லா கசப்புத்தன்மை வந்து கம்மியாகும். ஆனால் பாவக்காயில் கசப்பு இருக்கும். இந்த மாதிரி கைவிடாமல் நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம். குறைஞ்சது 5லிருந்து 7 நிமிஷம் ஆகும் இந்த பாவக்காய் இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கிறதுக்காக. அவ்வளோதான், நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைம் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறட்டும், ஓரமாக வச்சிடலாம். அடுத்து வந்து பொரியல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுட்டேன். கடாய் நல்லா சூடாகட்டும். சூடான பிறகு எண்ணெயை சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து எண்ணெயை சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்த பிறகு 5லேருந்து 6 பல் பூண்டை வந்து தட்டு சேர்த்துக்கிறேன். அடுத்து கருவேப்பிலையை வந்து சேர்த்துக்கிறேன். இது எல்லாம் எண்ணெயிலே நல்லா வதங்கி வரட்டும். அடுத்து இந்த ரெசிபி செய்கிறதுக்காக ஒரு மீடியம் சைஸ் அளவு வந்து வெங்காயத்தை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது நல்லா வந்து வதங்கி வரணும். பொன்னிறமாகணும்னு அவசியப்படாது. கண்ணாடி பதத்துக்கு இந்த வெங்காயம் வதங்கி வந்தால் போதும். ஸோ இந்த ரெசிபி செய்கிறப்போ நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே த்ரூ அவுட்டாக வச்சு செய்யுங்க. இப்போ இந்த வெங்காயம் வதங்கணுன்றதுக்காக கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் வெங்காயம் வந்து டக்குன்னு வதங்கி வரும். ஸோ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டேன். உப்பு சேர்த்ததும் நல்லா வந்து கலந்து விடுறேன். எண்ணெயிலே நல்லா வதங்கி வரட்டும். இப்போ வெங்காயமும் ஆல்மோஸ்ட் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ரெசிபி செய்கிறதுக்காக ஒரு மீடியம் சைஸ் அளவு வந்து தக்காளியை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு சேர்த்துக்கிறேன். கம்ப்ளீட்டாக இந்த தக்காளி நல்லா வெந்து வரணும். அது வரைக்கும் கைவிடாமல் இந்த மாதிரி வந்து கலந்து விட்டுக்கலாம். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லா தக்காளி வந்து குழைவாக நல்லா வெந்து வந்துருச்சு. இதை நல்லா வந்து வதக்கி விடலாம். இது கரெக்டான ஸ்டேஜ். இப்போ வந்து நம்ம வதக்கி வச்சுருந்த பாகக்காயை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்ததும் நல்லா வந்து கலந்து விடணும். இந்த வெங்காயம் தக்காளி மசாலாஸ் எல்லாமே இதில் நல்லா இறங்கணும். இப்போ இந்த மாதிரி நல்லா இடைவிடாமல் நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். ஈவனாக நம்ம வந்து கலந்து விட்டுக்கலாம். அடுத்து இந்த பொரியலுக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உங்கள் சுவைக்கு தகுந்த போல் உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து உப்பு சேர்த்துக்கிட்டேன். கல் உப்பு தான் சேர்த்துட்டேன். சேர்த்ததும் இம்மீடியட்டாக நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம குழம்பு மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து காரம் வந்து சேர்த்துக்கிறேன். குழம்பு மிளகாத்தூள் உங்கள் வீட்டில் இருக்க மிளகாத்தூளே வந்து சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ரெட் சில்லியும் கொரியாண்டர் பவுடரையும் சேர்த்து நீங்கள் இந்த பொரியலுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. வீட்டில் இருக்க குழம்பு மிளகாத்தூள் தான் பெஸ்ட்டு. இதை சேர்த்ததும் நல்லா வந்து கலந்து விடலாம். எல்லா இடத்துலையும் இந்த காரம் வந்து ஸ்ப்ரெட் ஆகட்டும். இன்னும் காய் வேகணுன்றதுக்காக நான் வந்து 1/2 டம்ளர் அளவு வந்து தண்ணியை வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்ததும் நல்லா வந்து கலந்து விடலாம். இது தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இந்த பாகக்காய் பொரியல் பார்த்தீங்கன்னா சாதத்தோடு நம்ம வந்து நல்லா பிசைஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நமக்கு குழம்பே தேவைப்படாது. ஸோ இதெல்லாம் நல்லா வற்றி வரணும் நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே. இந்த டைமில் மட்டும் உப்பு இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். உப்பு இருந்தால் வந்து சேர்த்துக்க வேண்டாம், உப்பு இல்லைனா சேர்த்துக்கோங்க. இப்போ லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்பப்போ எடுத்து பார்த்து நல்லா வந்து கலந்து விடலாம். பொரியல் பார்த்திங்கன்னா இன்னும் தண்ணி நல்லா வற்றி வரணும்.
இப்போ பாவக்காய் வந்து கொஞ்சமாக வந்து கசப்பு தன்மை தெரியக்கூடாதுன்றதுக்காக சின்ன லெமன் சைஸ் அளவு வந்து புளியை வந்து கரைச்சி இதில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் பாவக்காய் கசப்பு வந்து பேலன்ஸ் ஆகும். சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டு அகைன் லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அகைன் எடுத்து பார்ப்போம். இதை நல்லா வந்து கலந்து விடலாம். இனிமேல் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வேக வைக்கணும்னு அவசியப்படாது. ஒரு 5, 6 நிமிஷம் நல்லா வதக்கி வந்திங்கன்னா நமக்கு ஊற்றின தண்ணி எல்லாமே நல்லா சுண்டி வந்துடும். இப்போ கரெக்டான ஸ்டேஜில் இருக்குது. இந்த டைமில் வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே நல்லா வத்திருச்சு. இப்போ பொரியலும் வந்து தயாராகிடுச்சு. கரெக்டான ஸ்டேஜ். இப்போ கேஸ் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். சுட சுட சாப்பாட்டோட இதை பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். குழம்பே தேவைப்படாது. இது எல்லா வகையான சாதத்தோடையுமே சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம். ரச சாதம், சாம்பார் சாதம், காரக்குழம்பு, வெரைட்டி ரைஸ் இதனோட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பொரியல் பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு முறை எடுத்துக்கிட்டோம்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா சுகர் இருக்கவங்க இந்த ரெசிப்பியை வாரத்துக்கு ஒரு முறை வந்து ஜூஸ் பண்ணி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு சுகர் லெவல் வந்து கம்மியாகும். ஸோ வாரத்துக்கு ஒரு முறை நம்ம எல்லாருமே இந்த ரெசிபி எடுத்துக்கிட்டோமா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இது பொரியலாகவும் சாப்பிடலாம், அப்படி இல்லைன்னா ஜூஸாகவும் போட்டு சாப்பிடலாம். இது குழந்தைங்களுக்கு இப்போவே கொடுத்து பழகுனிங்கன்னா அவங்க சீக்கிரமாக அடாப்ட் ஆகிடுவாங்க. இந்த பொரியலுக்கு பார்த்திங்கன்னா இந்த ரெசிபி கட்டாயம் உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். ஒரு முறை வீட்டில் வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அதே போல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதே போல் வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பாய்.